வணக்கம் மாறி உங்கள் ஜென்எக்ஸ்லேருந்து. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட கேட்குறது பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ்டு கார்ஸ் எப்படி வாங்கணும், இல்லை செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் நான் வாங்க போகிறேன் எப்படி வாங்கணும்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய கஸ்டமர்ஸ். இன்னொன்று நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு அந்த வண்டியில் என்னென்ன ட்ராபேக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல வண்டி எப்படி சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுல 2 கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா பிரீமியம் செக்மெண்ட் இருக்கு, ஜெர்மன் மேக்கர்ஸ் வெஹிக்கிள்ஸ் வச்சுக்கோங்க. செகண்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா இந்தியன் மேக்ஸ் வெஹிக்கிள், இல்ல பட்ஜெட் வைஸ் நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ், அது செகண்ட் கேட்டகரி. அதுல ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்தியன் மேக்ஸ் வெஹிக்கிள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டா கூட உங்களுக்கு கவரேஜ் ஆகும். பட் அது மாரி பிரீமியம் செக்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி பீரியட் இருக்கு. அந்த வெஹிக்கிளோட ஃபர்ஸ்ட் ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாரண்டி பீரியட் இருக்கிற வரைக்கும் அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சொல்ல போனா ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் சேல் பண்ணிடுவாங்க. பெரும்பாலும் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கிலோமீட்டருக்கு அப்புறம் இல்ல இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வண்டியில கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு பட் அதுக்கு எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ண ஒரு 2 lakhs 3 lakhs செலவு பண்ணும்போது தான் அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால எப்பவுமே ஒரு வெஹிக்கிள் நீங்க எடுக்கும் போது நமக்கு அது சூட்டபிளான்னு பார்த்து எடுங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸை பார்த்து எடுத்து இருக்கிற கஸ்டமர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. செலவு பண்றவங்க கிட்டங்க நம்மளோட வெஹிக்கிள் விற்கிற சேல்ஸ் பர்சனும் சரி, வெஹிக்கிள் ப்ராப்பரான ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு ரேட் வண்டி நல்லா இருக்கும் சொல்றதுக்காக எல்லா பிரைஸும் அதிகமாக வைக்காதீங்க. ஸோ அது எல்லாருக்குமே சேஃப் கிடையாது. மேலும் இதை பத்தி நம்ம பேசுவோம், பார்ட் 2ல சொல்றேன். தேங்க்யூ.